உயர்ந்த அந்த குன்றிலேயே அமர்ந்து கொண்டு வருத்தத்துடன் குருதியினால் சிவந்து கிடந்த குணக்கடலையும் பிணங்கள் மிதந்து கொண்டிருந்த காவிரியையும் மாறி மாறி ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். மழை பெய்து கொண்டிருந்தாலும் மேற்கு வானமுகில் கூட்டம் மட்டும் சற்று விலகி வானம் சிவந்து போய் காணப்பட்டது. அன்று நடந்த போரினை நினைத்து கொண்டு மீண்டும் பார்வையை குணக்கடலையொட்டி ஓட்டினான். அப்போது அவனது பார்வையை நம்ப இயலவில்லை. வெகு தொலைவில் நூற்றுக்கணக்கான மரக்கலங்கள் புகாரை நோக்கி வந்து கொண்டிருந்தன. மீண்டும் பார்வையை மேலே திசைக்கு திருப்பினான். இன்னும் ஒரு நாழிகை பொழுதிற்கு மேல் வெளிச்சம் நீடிக்காது என எண்ணியவன் அவசரமாக அவனது அறையில் இருந்து வெளியே ஓடி வந்து தனது உபதளபதிகளிடம், எதிரிகளின் இன்னொரு கடற்படை வந்து கொண்டிருக்கிறது, தற்காப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராகட்டும், நமது கலங்களை உடனே தயார்படுத்துங்கள் என கட்டளையிட்டான். உடனே கடற்படை வீரர்கள் அனைவரும் விரைந்து செயல்படத் தொடங்கினார்கள். போதிய காலம் இல்லாததால் சோழர் கடற்படை தயாராவதற்குள் அவர்களின் கலங்கள் புகாரை சுற்றி முற்றுகையிட்டிருந்தன. பொழுது மேற்கு வானில் சாய்ந்து விட்டிருந்ததால் அவர்கள் தாக்குதலை தொடுக்கவில்லை. மாலை மங்கிய ஒளியில் முற்றுகையிட்ட மரக்கலங்களை உற்று நோக்கினான். அனைத்திலும் சிங்கக்கொடி பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பரதவன் குமரனின் உபதளபதிகள், ஒற்றர்கள் கூறிய தகவல் பொய்விக்கவில்லை. நாகத்தீவில் முகாமிட்டிருந்த சிங்கள அரசன் பெரும் படையுடன் புறப்பட்டு வந்து விட்டான் என்று பதறியபடி தெரிவித்தார்கள். பரதவன் குமரன் எந்த பதிலையும் தெரிவிக்காமல் சூழ்ந்து நின்ற மரக்கலங்களையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். நமது கடற்படையில் ஒரு பகுதியை இன்றைய போரில் இழந்து விட்டோம். இவர்களின் பெரும் படையை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம்? நமது தரைப்படைகள் அனைத்தும் புகாரில் இருந்து கிளம்பிவிட்டன. இந்நிலையில் அவர்கள் மட்டும் புகாரில் கால் பதித்தால் அடுத்த கணம் புகார் விழுந்துவிடும். தலைவரே, என்ன செய்வது? கட்டளையிடுங்கள். அப்போது பரதவன் குமரன் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் தெரிவித்தான். அவர்கள் தரையில் கால் பதித்தால் தானே புகார் விழும். எத்தனை ஆயிரம் பேர் வந்தால் என்ன? நமது உடலில் உயிர் இருக்கும் வரை அவர்களால் புகாரி நெருங்கக்கூட இயலாது. அனைவரையும் நம் வாளினாலும் வேலினாலும் பலியிட்டு குணக்கடலுக்குள் வீசுவோம். பல்லாயிரக்கணக்கான வீரர்களை ஏற்றிக்கொண்டு போர் தொடுக்க புகாருக்கு வந்திருந்த சிங்கள இளவரசனின் படை கடற்படை அல்ல. அனைவரும் காலாள், புரவி மற்றும் வில் வீரர்களே. ஆயிரக்கணக்கான புறவிகளையும் அவர்கள் ஏற்றி வந்திருந்தார்கள். சமயத்தில் அவை கடற்படையைப் போன்று செயலாற்றும் வல்லமை இருந்தாலும் சோழ கடற்படையை அவர்கள் நேருக்கு நேர் கடலில் எதிர்கொள்ள அஞ்சினார்கள். அதிலும் குணக்கடல் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த சிங்கள, சேர மற்றும் பாண்டிய நாட்டு வீரர்களின் பிணங்களை பார்க்க அவர்களுக்குள் அச்சம் தானாக தோன்றிக் கொண்டிருந்தது.